தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 83. சுடும் கற்பு. பிறைகள் 5 ஓடிவிட்டதால் பளிச்சென்று கிரணங்களை பெற்ற 6ஆம் பிறை மதி சாளரத்தின் மூலமாக பெரும் வெள்ளிப்பாலம் ஒன்றை அறையில் பாய்ச்சியிருந்ததாலும் அறை மூலையிலிருந்த பெரும் குத்து விளக்கும் சுடர்விட்டு நன்றாகவே எரிந்து கொண்டிருந்ததாலும் வாயிற்படிக்கு அருகில் நின்ற இருங்கோவேளின் அலங்கார விசேஷத்தையும் அவன் கண்களில் துள்ளி நின்ற காமமும் வஞ்சகமும் கலந்த விபரீத ஒளியையும் சரியாக காண முடிந்தது பூவழகிக்கு. அளவுக்கு அதிகமான தடிப்புடன் வளர்ந்து காக்கையின் இறகுகளைப் போல் வகிர்ந்து எடுக்கப்பட்டு முரட்டுத்தனமாய் தோள்களை குத்துவன போல் கிடந்த இருங்கோவேளின் முடியில் சிறந்த வாசனை தைலம் தடவப்பட்டிருந்ததை அறையை சூழ்ந்த கதம்ப வாசனையிலிருந்து பிரித்து பார்த்து அறிந்த பூவழகி அத்தனை தைலத்துக்கும் அடங்காமல் அவன் தலைமுடி சிலிர்த்து பயங்கரமாகவே நின்றதைக் கண்டு மனிதனின் முரட்டுத்தனத்தை முடிகூட எடுத்து காட்டும் போலிருக்கிறது என்று நினைத்தாள். மயிலின் கண்களைப் போல் சரிகை வேலை செய்யப்பட்டு அவன் தோளில் புரண்ட மேலாடை விசிறிபோல் மடிக்கப்பட்டு பாதம் வரையில் தொங்கி அவன் காலில் இருந்த தங்க முகப்புடைய பாதரட்சையை தொட்டு கொண்டிருந்ததால் தன் அறைக்குள் வரும்போது பாதரட்சையை அகற்றிவிட்டு வரத் தெரியாத பண்பற்றவன் அந்த இருங்கோவேள் என்பதை நினைத்து பார்த்த பூவழகி அவன் மீது எல்லையற்ற வெறுப்பே கொண்டாள். அந்த வெறுப்பின் விளைவாக இருங்கோவேளின் மார்பில் பறந்து அறையெங்கும் பரிமள சுகந்தத்தை சுழலவிட்டு முடியின் தைல வாசனையும் அதிகமாக தலை காட்ட விடாத சந்தன குழம்பின் நறுமணம் கூட அவளுக்கு மிதமிஞ்சிய எரிச்சலையே தந்தது. அவன் மார்பில் அணிந்திருந்த விலை உயர்ந்த மகரக்கண்டியை கூட அவள் லட்சியம் செய்யவில்லை. இத்தனையும் சோழவேந்தர்களுக்கு சொந்தமானது. இவன் திருடன் தானே என்று எண்ணியதால் கோப நகையொன்று அவள் இதயத்தில் எழுந்து அதன் சாயை முகத்திலும் பரவியது. அவனது ஒவ்வொரு அலங்காரமும் அவளுக்கு மிதமிஞ்சிய கோபத்தையே தந்தது. யாரும் கண்டு அஞ்சும் அவனது பயங்கர மீசையும் வஞ்சக கண்களும் கூட அவளுக்கு வெறுப்பை தந்தனவே ஒழிய பயத்தை எள்ளளவும் தரவில்லை. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் வேறு பெண்ணாய் இருந்தால் காட்டக்கூடிய கிளியையோ நடுக்கத்தையோ சிறிதும் காட்டாத பூவழகி சாய்ந்து கிடந்த பஞ்சனையை விட்டு நகராமலும் அரசன் வந்திருக்கிறானே என்ற எண்ணத்தால் மரியாதைக்கு அடையாளமாக வாருங்கள் என்று முகமன் கூட அழைக்காமலும் காமுகன் வந்திருக்கிறானே என்ற பயத்தில் ஏன் வந்தீர்கள் இப்பொழுது என்று நடுங்கி வார்த்தைகளை உதிர்க்காமலும் ஏதோ பணியாளை நோக்கும் அரசி போல் நிர்பயமாக ஒரு முறை அவனை ஏற இறங்க பார்த்தாள். அந்த பார்வையில் ஏதாவது எச்சரிக்கை இருந்திருக்க வேண்டும். கற்புக்கரசிகளை மாற்றாறு அணுகுவது சுலபமல்ல என்ற ஆன்றோர் வாக்கிலும் உண்மை இருக்க வேண்டும். ஆகவே காமத்தால் பீடிக்கப்பட்டவனும் வஞ்சகனுமான இருங்கோவேள் கூட அந்த பார்வையின் விளைவாக நின்ற இடத்தை விட்டு ஓர் அடி கூட முன் எடுத்து வைக்காமலே அவளை மெல்ல அழைத்தான். பூவழகி என்று. பூவழகி பதிலேதும் சொல்லாததால் அவனே மேலும் பேசி நிலையை சமாளிக்க முற்பட்டு, என்னை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் என்று சற்று இழுத்தது போல் கூறினான். இம்முறை பூவழகியின் கண்கள் அவன் கண்களை தைரியத்துடன் தாக்கின. பெண்களின் கண்களுக்கு பூசலம்பு, அதாவது போரிடும் அம்புகள் என்ற உவமையை பிற்கால தமிழ் கவி சக்கரவர்த்தி கொடுத்ததற்கு முற்கால அத்தாட்சியாக விளங்கிய அந்த விழிகளின் கூர்மையை காணமாட்டாத இருங்கோவேளின் வஞ்சக விழிகள் சிறிது சலனப்படவும் தொடங்கின. அவள் விழிகளைப் போலவே வார்த்தைகளும் அவன் நெஞ்சத்தை பிளந்தன. எதிர்பாராதபடி நடந்து கொள்வதில் தாங்கள் சமர்த்தர் என்பதை உலகம் அறியும் என்று வெறுப்பு சொற்களை காட்டினாள் பூவழகி. இதனால் தாக்குண்ட அவன் இதயம் தன் சாந்த போர்வையை கிழித்து கொண்டதால் சற்று கடுமையாகவே பதில் சொல்ல முற்பட்ட இருங்கோவேள், எதிர்பாராத இன்பத்தில் சுவை இருக்கிறது பூவழகி. அதை அடைய பின்வாங்கும் சுபாவம் இருங்கோவேளுக்கு இல்லை என்று சுட்டி காட்டினான். அதையும் உலகமறியும் என்று சர்வசாதாரணமாகவே பதில் சொன்னாள் பூவழகி. ஆனால் நீ அறியவில்லை என்றான் இருங்கோவேள். நன்றாக அறிந்திருக்கிறேனே. திட்டவட்டமாக எழுந்த பூவழகியின் பதிலில் சொற்கள் அசாத்திய வேகத்தை பெற்றிருந்தன. அவற்றின் வேகத்தையும் அவற்றை பூவழகி உச்சரித்த முறையையும் கண்ட இருங்கோவேள் சற்று அச்சத்துடனேயே கேட்டான். அறிந்துமா அலட்சியம் செய்கிறாய் பூவழகி? அறிந்ததால்தான் அலட்சியம். புரியவில்லை பூவழகி.
புரியச் சொல்கிறேன், கேள். நெருப்பில் வீடுகள் வேகும் இருங்கோவேள், சடலங்கள் உருக்குலையும், நஞ்சில் உயிர்கள் போகும். கற்புடைய மகளிர் உறுதி மட்டும் நெருப்பைக் கண்டு கலங்குவதில்லை, நஞ்சைக் கண்டும் அஞ்சுவதில்லை. ஏன் தெரியுமா? ஏன்? மூர்க்கத்தனமான குரலில் கேட்டான் இருங்கோவேள். கற்பு நெருப்பையும் சுடும் சக்தி உள்ளது. கற்புடைய பெண் தன் மனதுக்கு பிடிக்காதவனுக்கு நஞ்சை விட விஷத்தன்மை வாய்ந்தவள். தீயிடுபவன் தீயை கண்டு அஞ்சுவதில்லை பூவழகி, பிடாரன் பாம்பின் நஞ்சை கண்டு கலங்குவதில்லை. அச்சம் வேறு, விளைவு வேறு. அச்சம் இல்லை என்பதற்காக ஒருவனுக்கு தர்மத்தின் தண்டனை கிடைக்காது இருப்பதில்லை. பிடாரன் பாம்பின் விஷத்தை கண்டு அஞ்சாது இருக்கலாம். ஆனால் பாம்பு விஷத்துடன் இருக்கும் காலத்தில் அது தீண்டினால் அந்த பிடாரனும் மாய வேண்டியவன்தான். அறம் தாக்கும்போது எந்த விஷத்தின் மாற்று மருந்துகளும் பயன் தருவதில்லை. இதை கேட்டதும் இருங்கோவேலின் பயங்கர மீசை சற்று அசைந்து அது மறைந்திருந்த உதடுகள் இடைவெளி கொடுக்கவே அவன் இதழ்களில் இகழ்ச்சி குறி துளிர்விட்டது. இகழ்ச்சி குரலிலும் தொனிக்க கூறினான் இருங்கோவேல். நன்றாக பேசுகிறாய் பூவழகி, கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது உன் தத்துவம். ஏட்டில் எழுதலாம், படிக்க இனிப்பாக இருக்கும். ஆனால் அனுபவத்துக்கு ஒவ்வாது. இளஞ்சேட் சென்னையை அறத்தின் அடையாளம், அறத்துக்கே அஸ்திவாரம், லட்சியம் என்று போற்றினார்கள். இருப்பினும் நெருப்பு அவனை மாய்த்தது. அறத்தை கண்டு அது அஞ்சியதாக தெரியவில்லை. நாங்கூர் வேளையும் நெறியுடையவர் என்றுதான் நாடு சொல்கிறது. ஆனால் பாவம், அவரை நச்சு மாய்த்து விட்டதாக கேள்விப்பட்டு எத்தனை தூரம் வருந்தினேன் தெரியுமா? இந்த விருத்தாந்தங்களை நீயும் கேட்டிருப்பாய் என்று சொல்லி முடித்ததும் வருத்தத்துக்கு அறிகுறியாக பெருமூச்சும் விட்டான் அந்த அயோக்கியன். பூவழகியின் கண்கள் ஆச்சரியத்தாலும் மிதமிஞ்சிய வெறுப்பாலும் மலர்ந்தன. பெரும் பாதக செயல்களை பெரும் வெற்றிகளைப் போல இருங்கோவேல் கூறுவதைக் கண்ட பூவழகி, இவன் மனிதனா அரக்கனா என்பதை அறிய முடியாததால் ஏதும் பதில் சொல்லாமல் அவனை கூர்ந்து நோக்கினாள். அவள் வாயடைத்து விட்டதைக் கண்ட இருங்கோவேல் சற்று பெரிதாகவே நகைத்தான். ஏன் பூவழகி, நிலைமை புரிந்து விட்டதா உனக்கு? உன்வாய் சொல்முத்துக்களை உதிர்ப்பதை அறவே நிறுத்திவிட்டதே என்று கேட்கவும் செய்தான். உண்மைதான் இருங்கோவேல் என்றாள் பூவழகி. எது பூவழகி? வியப்புடன் எழுந்தது இருங்கோவேலின் கேள்வி. முத்துக்கள் உதிர்வது நின்றுவிட்டது. ஏன் ஏன் நின்றுவிட்டது? முட்டாளுக்கு முன்னால் முத்துக்களை உதிர்த்து பயன் என்ன? அவற்றின் மதிப்பு அவனுக்கு என்ன தெரிய போகிறது? மிக துணிவுடன் பூவழகி சொன்ன பதிலால் சினத்தின் எல்லையை அடைந்த இருங்கோவேலின் மனம் பெரும் எரிமலையாக வெடிக்க ஆரம்பித்தது. தன்னிடம் சிறைப்பட்டிருக்கும் ஒரு பெண் எந்த நிமிஷத்திலும் தான் கட்டாயவசமாக படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் ஒரு அபலை, சோழ ராஜ்யாதிபதியான தன்னை கேவலம் ஒரு துரும்பு போல் மதித்து பேசியதால் அதுவரை அவனை கவர்ந்திருந்த காம உணர்ச்சி உடைந்து கோப உணர்ச்சி மேலெழுந்ததால் சற்று இறைந்து பேச முற்பட்ட இருங்கோவேல், பூவழகி, யாரிடம் பேசுகிறோம் என்பதை மறந்து பேசுகிறாய். எந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை மறந்து பேசுகிறாய். பூவழகி, ஆம் ஆம், உனக்கு உன் தந்தை சரியான பெயரைத்தான் சூட்டியிருக்கிறார். இங்கிருந்து பார்க்கும்போதே உன் உடல் புஷ்பம் போலத்தான் இருக்கிறது. அதை தழுவ என் கரங்களும் துடிக்கவே செய்கின்றன. இருப்பினும் பூவை கசக்கி முகர இஷ்டப்படவில்லை நான். உன்னை எனக்களிக்க உன் தந்தை இஷ்டப்பட்டு விட்டார். நாடு ஒரு ராணியை தேடுகிறது. அரியணையில் பாதியிடம் காலியாயிருக்கிறது. ஆகையால் உன்னிடம் மன்றாடுகிறேன், அந்த பாதியிடம் பூர்த்தியாகட்டும், உனக்கு அரசயோகம் நிலைக்கட்டும் என்று பாதி பயமுறுத்தலாகவும் பாதி கெஞ்சலாகவும் கூறினான். பூவழகி அப்பொழுதும் பஞ்சனையிலிருந்து அசையாமலே பதில் சொன்னாள். அரசபோகம் நிலைக்காது இருங்கோவேல். நீ உட்கார்ந்திருக்கும் பாதி அரியணை உனக்கே நிலையற்றது. ஆகவே மீதி பாதி அரியணைக்கு ஆள் தேடாதே என்ற பூவழகியின் பதிலில் உறுதி மிகுந்திருந்தது, கேலியும் கலந்திருந்தது. என் அரசை யார் பறிக்க முடியும் என்று கேட்டான் இருங்கோவேல். அதற்கு உரிமையுடையவர். கரிகாலனா? ஆம், அவன் இருக்கும் இடம் தெரியவில்லை. காலம் வரும்போது தெரியும். எந்த காலம்? உன் அரசு குலையும் காலம். எந்த அதர்மத்துக்கும் உலகத்தில் முடிவு என்பது ஒன்று உண்டு.
என் அரசு திடப்பட்டு விட்டது பூவழகி. அதை இனி யாராலும் அசைக்க முடியாது. சோழ நாட்டின் பெருவாசலான புகாரில் எனக்கு உயிரை கொடுக்க யவனர்கள் காத்து நிற்கிறார்கள் என்ற பேச்சை பூவழகியின் ஆமாம் என்ற கேலி ஆமோதிப்பு இடைமறிக்கவே இருங்கோவேள் கேட்டான், எதை ஆமோதிக்கிறாய் பூவழகி என்று. உன் அரசை நிலைக்கச் செய்ய முதலில் துறைமுகத்தை வெளிநாட்டாருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டாய். நாட்டில் ஒரு பகுதி உன்னிடமிருந்து போய்விட்டது என்றாள் பூவழகி. போகாது பூவழகி, போயிருப்பது தற்காலிகமாகத்தான். மறைந்திருக்கும் கரிகாலனின் கையில் சிக்கட்டும். அந்த நாளிலிருந்து ஒரே வாரத்தில் புகாரை யவனர்களிடமிருந்து பறித்து விடுவேன். சோழ நாட்டின் கடல் வாயிலை இன்னொருவர் கையில் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை என்றான் இருங்கோவில். ஓ, யவனரையும் வஞ்சிக்க உத்தேசமா? இதெல்லாம் வஞ்சகமில்லை, ராஜதந்திரம். ராஜதந்திரத்துக்கு புது இலக்கணம் இது இருங்கோவேள். ஆனால் பலன் தரும் இலக்கணம் பூவழகி. அதிக நாள் பலன் தராது. யவனர்கள் நீ நினைப்பது போல் முட்டாள்கள் இல்லை. அவர்கள் தலைவன் டைபீரியஸ் போர் தந்திரத்திலும் ராஜதந்திரத்திலும் இணையற்றவன். அவனை வெல்ல முடியாது. அவனை வென்றாலும் அவன் தலைவியை வெல்ல முடியாது. இருங்கோவேள் பலமாக நகைத்தான். ராணியை சொல்கிறாயா பூவழகி? அந்த பொற்கொண்டை பேரழகி என் கையில் சிக்க அதிக நாளாகாது. உனது அந்த புறத்தில் வெகு சீக்கிரம் அவளும் இருப்பாள் என்று அந்த வஞ்சகன் கூறினான். ராணியை நினைத்த மாத்திரத்தில் அவன் கண்களில் காம வெறி அதிகமாகியது. கண்கள் கனவுலகத்துக்கும் சில வினாடிகள் சென்றன. ராணியின் பேச்சை கேட்டதுமே அவன் கண்களில் தோன்றிய காம வெறியை கண்ட பூவழகி, இவன் மனிதனா மிருகமா என்று உள்ளுக்குள் எண்ணமிட்டாள். அவள் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொள்ளாத இருங்கோவேள் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் பூவழகியின் பஞ்சனையை நோக்கி நடந்து வரத் தொடங்கினான். ராணியை நினைத்த மாத்திரத்தில் அவன் உள்ளே எழுந்து இரத்தத்தில் சுழலத் தொடங்கிவிட்ட மிதமிஞ்சிய காமவெறி அதுவரை அச்சப்பட்டு கிடந்த கால்களுக்கு உறுதியூட்டி விட்டதால் அவன் நடையிலும் வெறி தெரிந்தது. கண்களில் இருந்த நிலை சொல்லத் தேவையில்லை. புறாவை நோக்கி வரும் பருந்து போல் பஞ்சனையை நோக்கி வந்த இருங்கோவேளை கண்டதும் உள்ளூர ஓரளவு அச்சம் கொண்ட பூவழகி பஞ்சனையை விட்டு சரையலென்று எழுந்து, நில்லப்படியே என்று கூறினாள் பெரிதாக. நான் இங்கு வந்தது என் குண விசேஷங்களையும் தத்துவ சாஸ்திரங்களையும் ராஜதந்திரங்களையும் பற்றி இரவு புறாவும் தர்க்கிக்க அல்ல பூவழகி. உன் பூவுடலை அணைக்கவே வந்தேன். அடையாமல் அரண்மனை செல்ல மாட்டேன். இத்தனை நேரம் நான் வாழாவிருந்ததற்கு காரணம் பூவை கசக்கி முகர இஷ்டப்படாததால். ஆனால் புஷ்பச் செடியிலும் தோன்றும் முட்கள் அதிகமாக குத்தும்போது எந்த மனிதனும் பொறுமை இழக்கிறான். இனி என்னை தடுத்து பயனில்லை, வாய்ப்படி என்று கை நீட்டி அவளை பிடிக்க முயன்றான். பூவழகி அவனுக்கு எட்டாமல் சற்று துரிதமாக நடந்து சென்று மூலையில் குத்துவிளக்கின் பக்கம் சென்று நின்று கொண்டாள். அப்பொழுது அணுகி வந்து கொண்டிருந்த இருங்கோவேளை நோக்கி, இருங்கோவேள், கிட்டே நெருங்காதே. நெருப்பு இளஞ்சென்னீயைத்தான் சுடும் என்பதில்லை, உன்னையும் சுடும். பேசாமல் அரண்மனை நோக்கி போய்விடு. உன் ஆணையை மறவாதே என்று எச்சரித்தாள். அவள் குரலிலிருந்து எச்சரிக்கை ஈட்டிகள் போல் ஜொலித்த அவள் கண்களிலும் தெரிந்தது. ஆணையை பற்றி சொன்னதும் சற்று நின்ற இருங்கோவேள், ஆணையா? எந்த ஆணை என்று கேட்டான். என் தந்தையிடம் நீ ஆணையிடவில்லை என்னை காப்பதாக? ஆம், ஆணையிட்டேன். அந்த முட்டாளை புகார் அனுப்ப. இங்கு அவன் இருக்கும் வரை இந்த எல்லைப்புறை மாளிகைக்கே வர முடியவில்லை பூவழகி. எத்தனை இடைஞ்சலாக நின்றான் எனக்கும் என் இன்பத்துக்கும் குறுக்கே. இப்பொழுது உன் தந்தை இல்லை உன்னை காக்க, உன் காதலனும் இல்லை. ஒருவனை புகாருக்கு அனுப்பிவிட்டேன், இன்னொருவனை டைபீரியஸ் வானுலகுக்கு அனுப்பிவிட்டான். புரிகிறதா? இனிமேல் எட்ட நிற்பதில் பயனில்லை, வாய்ப்படி என்றான். வஞ்சகனுடைய ஆணை எத்தன்மையது என்பதை என் தந்தை அறியார் என்று நினைக்கிறாயா? நீ அத்துமீறி நடந்தால் என்னை காக்க இருவரை விட்டு போயிருக்கிறார். நான் கூவினால் உன் கூவல் இன்பமாக காட்டில் எதிரொலி செய்யும். உன் தந்தை ஒற்றர்களை விட்டு போனதை இருங்கோவில் அறியாதிருப்பான் என்று நினைக்கிறாயா பூவழகி? இந்த உறையூரில் உள்ள உன் நண்பர்கள் நடவடிக்கை ஒவ்வொன்றையும் என் ஒற்றர்கள் கவனிக்கிறார்கள். உன் தந்தை விட்டு போன அவரது மெய்க்காவலர் இருவரும் சிறையில் இருக்கிறார்கள்.
மாரப்பவேல் உறையூரின் எல்லையை தாண்டும் முன்பே அவரை என் வீரர்கள் பிடித்து விட்டார்கள். இனி உன்னை யாரும் எதுவும் காக்க முடியாது. யாரும் என்று வேண்டுமானால் சொல், ஆனால் எதுவும் என்று சொல்லாது. உனக்கு உயிரின் மேல் ஆசை இருந்தால் கிட்டே வராது. பெண்களின் கற்பின் சக்தியை நீ அறிய மாட்டாய். இருங்கோவேள் மீண்டும் நகைத்தான். நீயாக இஷ்டப்பட்டு என்னை ஏற்றுக்கொள் பூவழகி. உன்னை ராணியாக்குகிறேன். இல்லையேல் உன்னை பலவந்தமாக அடைந்து என் காம கிளத்தியாக்குவேன். 2 பதவிகளில் நீ இஷ்டப்பட்டதை அடையலாம். எது வேண்டும் சொல். வீணாக கற்பு உறுதி என்ற அர்த்தமற்ற வார்த்தைகளை சொற்களை கொட்டி என்னை மிரட்டாதே என்று கூறிய இருங்கோவேள் திடீரென ஒரு கரத்தை நீட்டி பூவழகியின் இடது கரத்தை பிடித்தான். வேறொரு பெண்ணாயிருந்தால் அந்த நிலையில் அலறி இருப்பாள், கையை திமிறி இருப்பாள், அறையின் மூளைக்கு மூளை ஓடியிருப்பாள். அது எதையும் செய்யவில்லை பூவழகி. அவள் முகத்தில் உறுதி மட்டும் பலமாக இருந்தது. கண்களில் ஏதோ பயங்கர ஒளி சுடர்விட்டது. கையை பிடித்ததும் அவள் அலறாமலும் கையை திமிராமலும் இருந்ததைக் கண்ட இருங்கோவேள் அவளை தவறாக புரிந்து கொண்டான். அத்தனை நேரம் அவள் வாதிட்டது வெளிப்பூச்சு என்று நினைத்தான். ஆகவே தன் தலையை அவள் முகத்தை நோக்கி தாழ்த்தினான். அப்பொழுதும் அவள் அலறவில்லை, திமிரவும் இல்லை. அலறியதும் திமிரியதும் இருங்கோவேள்தான். அவன் உடலில் திடீரென நெருப்பு பலமாக சுட்டது. ஐயோ என்று அலறினான் அவன். அடை பாவி, உனக்கு என்ன துணிச்சல் என்று கூவிக்கொண்டே பின்னடைந்து மேல் சரிகை துணியை தரையில் எறிந்தான். மிகுந்த பயத்துடன் விசிறி எறியப்பட்ட அவன் சரிகை துணி பூவழகிக்கும் அவனுக்கும் இடையே பெரிதாக எரிந்தது. கற்பின் அக்கினியே காக்க வந்தது போல் தனக்கும் இருங்கோவேளுக்கும் இடையே எரிந்து கொண்டிருந்த அந்த சரிகை துணியையும் நோக்கி இருங்கோவேளையும் நோக்கி கையில் குத்து விளக்குடன் நின்று கொண்டிருந்த பூவழகி அவன் எதிரே ஏதோ பெரும் அஸ்திரத்தை ஏந்தி வந்திருக்கும் தேவதை போல் நின்றாள். கையில் இருந்த குத்து விளக்கை எடுத்து காட்டி தேவதை பேசுவது போலும் பேசினாள். இருங்கோவேள், நீ என்னை நெருங்க முற்பட்டதும் இந்த விளக்கு லக்ஷ்மியை நான் பாதுகாப்புக்கு நெருங்கினேன். நீ என் கையை பிடித்ததுமே விளக்கின் சுடரை உன் மேல் துணியில் சாய்த்து பிடித்தேன். ஆகையால் மேல் துணி மட்டும் பிடித்து உன் முதுகில் மட்டுமே தீப்புண்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நான் இஷ்டப்பட்டிருந்தால் விளக்கை சற்று தாழ்த்தி பிடித்து உன் ஆடை பூராவையுமே எரிய வைத்து உனக்கு மன்னர் இளஞ்சேச்சென்னையின் முடிவை அளித்திருப்பேன். ஆனால் உன்னை போன்ற வஞ்சக முறையை பின்பற்ற எனக்கு இஷ்டமில்லை. நீ மடிய வேண்டியது போரில். நானும் உன் குலத்தவள். இருங்கோவேள் என் குலத்தானை நான் தீக்கிரையாக்கினேன் என்ற பழிச்சொல் எனக்கு வேண்டாம். இன்றைக்கு உனக்கு உயிர் பிச்சை அளித்தது அதனால்தான். போ, அரண்மனைக்கு போய் புண்களை ஆற்றிக்கொள். முடிந்தால் மனத்தையும் மாற்றிக்கொள். உண்மை மன்னரை கண்டுபிடித்து மன்னிப்பு கேட்டுக்கொள் என்றாள். அவள் சொற்கள் விளைவித்த மனப்புண்ணாலும் தீ விளைவித்த உடற்புண்ணாலும் வேதனை பெரிதும் அடைந்த இருங்கோவேள் அவளை கொலை செய்து விடுவது போல் சில வினாடிகள் பார்த்து கொண்டு பேசாமல் நின்றான். வெளியில் இருந்த வீரர்களை விட்டு அந்த குத்து விளக்கை பிடுங்கச் சொல்லி அவளை பலவந்தமாக அடைந்தால் என்ன என்று ஒரு வினாடி நினைத்தான். பிறகு ஏதோ நினைத்து கொண்டு தன் முடிவை மாற்றி, இருக்கட்டும், இவளுக்கு அதுதான் சரியான தண்டனை என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். கடைசியில் பூவழகியை நோக்கி சொற்களில் தீ பறக்க உள்ளே இருந்த விஷத்தை வெளியிலும் கொட்டத் தொடங்கி கூறினான். பொறு மாரப்பவேள் மகளே, பொறு. உன் கதியும் உன் தந்தையின் கதியும் என்ன ஆகிறது பார். இன்று நீ எனக்கு விளைவித்த மணப்புண்ணை போல் 10 மடங்கு மணப்புண்ணை உனக்கு விளைவிக்கிறேன். குத்து விளக்கு தீயல்லவா என்னை சுட்டது? உன் தந்தையை ஆட்டு இறைச்சியை சுடுவது போல் சிறுக சிறுக தீயில் காய்ச்சி கொள்ளுகிறேன். இதோ உன்னை என் சிறைக்கு கடத்திச் செல்ல வீரர்கள் தயாராயிருக்கிறார்கள் என்று கூவிய இருங்கோவேள் வாயிற்படியை நோக்கி ஓடி, டேய், யாரெங்கே என்று குரல் கொடுத்து அடியுண்ட புலி போல் அறைக்குள் மீண்டும் வந்தான். அவனால் வெளிக்கப்பட்ட வீரர்கள் ஓடி வந்தவுடன், இவளையும் ஏற்கனவே நம்மிடம் சிக்கியிருக்கும் இவள் தோழியையும் அழைத்து போய் சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு தீப்புண் பெரிதும் பாதித்ததால் சரசரவென்று அறையை விட்டு ஓடினான். அடுத்த சில வினாடிகளில் அவன் ரதம் சென்ற ஓசை காதில் விழவே குத்து விளக்கை கீழே வைத்த பூவழகி ஆயாச பெருமூச்சொன்றை வெளிவிட்டாள். வஞ்சகனிட்ட ஆணை, அதன் பெருமானத்தை அறியவில்லையே தந்தை என்று முணுமுணுக்கவும் செய்தாள். உள்ளே நுழைந்த வீரர்கள் இருங்கோவேளின் சரிகை துணி தீயை அணைத்தார்கள். பிறகு பூவழகியை நோக்கி,
புறப்படுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். வேளிர்கள் குலத்தின் உரம் நெஞ்சில் பரிபூரணமாக இருந்ததால் சற்றும் லட்சியம் செய்யாமலேயே பூவழகி கிளம்பினாள். வாயிலில் காத்திருந்த காவலர் தலைவன் அவளையும் இன்பவல்லியையும் இரு புறவிகளில் ஏற்றி வீரர்களை முன்னும் பின்னும் காவல் புரியச் சொல்லி குதிரைகளை செலுத்த உத்தரவிட்டான். அரண்மனை பெருவீதி வழியாக அந்த காவல் படை செல்லாமல் பக்கத்து தோப்பின் வழியாக சென்றதை கவனித்த பூவழகி, பார்த்தாயா இன்பவல்லி, இருங்கோவேளுக்கு எதையும் பகிரங்கமாக செய்யும் பழக்கம் போய்விட்டது. ஏதோ இரகசிய வழியாக அழைத்துச் செல்கிறான் என்றாள். ரகசியம் அத்துடன் நிற்கவில்லை. தோப்பின் வழியாகச் சென்று அரண்மனை திட்டிவாசல் கண்ணுக்கு புலப்பட்டதும், இவர்கள் கண்களை கட்டுங்கள், நாம் செல்லும் பாதை தெரிய வேண்டாம் என்றான் இருங்கோவேளின் காவலர் தலைவன். இருவர் கண்களும் பலமாக கட்டப்பட்டன. பிரயாணம் நீண்ட நேரம் நீடித்தது. வீரர்களின் புறவிகள் சத்தம் பல திசைகளில் பரவியது. ஜாமம் ஒன்றாகியும் பிரயாணம் முடிவடையாததை கண்ட பூவழகி, எத்தனை தூரம் இருக்கிறது இன்னும் என்று வினவினாள். அதை பற்றி உனக்கென்ன கவலை, நடத்து குதிரையை என்று காவலர் தலைவன் மிரட்டினான். பேசாமல் நடத்தினாள் பூவழகி விதியின் மேல் பழியை போட்டு. அத்தியாயம் 83 நிறைவுற்றது.